الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وأعدت للمتقين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم آت نفسي تقواها زكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شاني ولا تكلني نفسي طرفة عين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றவன். அவன்தான் நமது பிறப்புக்கும் இறப்புக்கும் சொந்தக்காரன். அவனை போற்றி புகழ்ந்தவனாக சாந்தியும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபியின் தாபியின் மீதும் நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகும். அல்லாஹ்வின் அச்சத்தை பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு ஒரு வசனம் ஓதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான். விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். வசாரியு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னாத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நீங்கள் விரைந்து வாருங்கள். எதின் பக்கம் விரைந்து வாருங்கள்? நீங்கள் அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பின் பக்கமும் இந்த சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். இந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது என்றால், ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த பூமி வானங்களை விட விசாலமானது இந்த சொர்க்கம் அப்படின்றார். பூமி வானம் எப்படி விசாலமாக இருக்கிறதோ அதை விட விசாலமானது இந்த சொர்க்கம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அந்த சொர்க்கத்தை யார் அடைவார்? அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் கூறுகின்றார், உஇத்தத் லில் முத்தகீன். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றார்களோ, யார் இறையச்சத்தோடு தனது வாழ்க்கையை கழிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான தயாரிப்பு தான் இந்த சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் யாரும் நான் இந்த ஊரில் பெரிய ஆள் என்பதாகவும், இந்த வசதி வாய்ப்பு எனக்கு இருக்கிறது, நான் அதனால் இந்த சொர்க்கத்தை சொந்தம் கொண்டாட முடியாது. யாரும் இங்கே இருக்கக்கூடிய வாழக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள், நான் குலத்தால் பெருமை அடித்து பெரியவன், பணத்தால் நான் பெரிய பணக்காரன், என்னிடம் இத்தனை சொத்து இருக்கு, என்கிட்ட இந்த ஆட்சி இருக்கு, இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாருமே இந்த சொர்க்கத்துக்கு உரிமை கொண்டாட முடியாது. சொர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் தஆலா தெள்ள தெளிவாக கூறுகின்றார், உஇத்தத் லில் முத்தகீன். யார் முத்தகீன்களாக இருக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு தனது வாழ்க்கையில் அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சொர்க்கம் என்பதாக. நான் இந்த ஜுமாவில் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பும் சொர்க்கத்தை பற்றி தான். சொர்க்கம் என்றால் என்ன? பெரும்பாலான மனிதர்கள் இந்த சொர்க்கத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆனால் அதை பற்றி புரிவதற்காகவும் அதை அடைவதற்குண்டான தயாரிப்பு என்ன இருக்கிறது, நமது வாழ்க்கை இந்த பூமியில் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக பெரும்பாலான மனிதர்கள் மிக அலட்சியமாக பொடுபோக்காக இருக்கிறார்கள். நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள், இந்த மார்க்க பணியில் நீங்கள் வாருங்கள், ஹலால் ஹராமை பேணிக் கொள்ளுங்கள்,
இந்த விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப அலட்சியமாக, ஒரு சோம்பேறித்தனமோட, ஒரு அலட்சிய போக்கும் சோம்பேறித்தனமோட, ஒரு பொடுபோக்கோட நமது விஷயங்கள் இருக்கிறது. இந்த மார்க்கத்தோட விஷயங்கள் ஏதோ நாம் இந்த உலகத்தில் தான் வாழ போகிறோம், நமக்கும் சொர்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத போல். தொழுகையில் நமக்கு ஈடுபாடு இல்லை, வேற எந்த ஒரு வணக்க வழிபாடும் அல்லாஹ் தஆலா இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தே தவிர பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்தில் மிக அலட்சியமாக, சோம்பேறித்தனமாக, ஏதோ இங்கே கடமையாக்கப்பட்டது அதனால் நாம் நின்று தொழுக வேண்டும் என்பதாகத்தான் பெரும்பாலான மக்கள் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இதே இந்த உலக சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நாம் எல்லா விதமான தியாகங்கள் செய்வதற்கும் தயார். நாம் தூக்கத்தை விடுவதற்கு தயார். நமது மனைவி மக்களை விட்டு இந்த ஊரிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கே உழைப்பதற்காக, அங்கே சம்பாதிப்பதற்குண்டான விஷயங்களுக்கு தயார். எல்லா விதமான தியாகங்கள் செய்வதற்கும் தயார் இந்த உலகத்தில் விஷயத்திற்கு. பாருங்கள் சகோதரர்களே, எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பது உணர வேண்டும். இங்கே மார்க்கத்தில் எந்த அளவுக்கு நமது புரிதல் இருக்கிறது. இந்த உலகம் எப்படிப்பட்டது, ஏமாற்றக்கூடியது, ஒரு அற்ப இன்பம். அல்லாஹ் தஆலா எத்தனையோ இடத்தில் கூறுகின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், பல் துஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাতু கைரு வ அப்கா. நீங்க எது பின்னாடி ஓடுறீங்க? இந்த உலகத்துக்கு பின்னாடியே ஓடுறீங்க. உங்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானதும் நிலையானதும். இந்த உலகத்தை பற்றி சொல்லும்போது வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய ஒரு அற்ப இன்பத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் நமது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், புரிந்து பார்க்க வேண்டும். நமது நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? இந்த உலகத்துக்காக செய்யும் போது நாம் நமது கவனத்தை செலுத்துகிறோமா? செலுத்துகிறோம். இதே மார்க்கத்தோட விஷயத்தில் அலட்சியமாக, எப்படி நமக்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பது போல நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். ரொம்ப பொடுபோக்கு, ரொம்ப சோம்பேறித்தனம். ஃபஜ்ர் தொழுகையில் சோம்பேறித்தனம், தூக்கமே கலைந்திருக்காது. தூக்கத்தோடையே தொழுவ வேண்டும், தொழுது முடித்தோன்னு திருப்பியும் போய் தூங்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொர்க்கம் யாருக்காக என்பது அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்றார்களோ. நம்ம சொர்க்கம்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆமாவா இல்லையா? அப்போதானே நமக்கு ஆசை வரும். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை, இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கு உண்டான ஆசை, அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடு, அதில் 1% ஆவது இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பது நமக்கு ஆசை இருந்ததால் நமது இபாதத், நமது வணக்க வழிபாடுகளில் நாம் என்ன செய்திருப்போம்? ஈடுபாடு காட்டியிருப்போம். பாருங்கள் சகோதரர், எந்த அளவுக்கு ஒரு கை சேதம், எந்த அளவுக்கு ஒரு கை சேதம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், உங்களுக்கு, இது கவனமா பார்க்கணும், இந்த ஹதீஸ் சின்னதுதான் பாருங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு சாட்டை அளவு, எந்த அளவு? ஒரு சாட்டை அளவு உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பது இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் விட சிறந்தது. ஒரு சாட்டை அளவு சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைப்பது. அப்போ இந்த துனியா என்ன, இந்த துனியா என்னன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறோம். துனியா என்பது, இந்த உலகம் என்பது அல்லாஹ்வோட பார்வையில ஒண்ணுமே கிடையாது. இந்த துனியா என்பது அல்லாஹ்வோட பார்வையில ஒண்ணுமே கிடையாது. கொசுவோட ரெக்கை இருக்கு இல்லையா, அந்த ரெக்கைக்கு கூட சமம் கிடையாது இந்த உலகம் அல்லாஹ்வின் பார்வையில. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வின் தூதர் எப்படி சொன்னாங்க? இந்த ஒரு ஹதீஸ் போதும் நம்மளோட வாழ்க்கையை மாத்துறதுக்கு. நம்ம இதை உணர்ந்தோம், புனிர்ந்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸ் போதும் எங்களுக்கு, நமக்கு சொல்லக்கூடிய எனக்கும் சரி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் சரி, இந்த ஒரு ஹதீஸ் போதும். என்ன சொன்னாங்க அல்லாஹ்வின் தூதர்? உங்களுக்கு மறுமையில் சாட்டை என்பது எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு 5 மீட்டர் நீளமா இருக்குமா? அதோட தடிப்பு, அதோட மொத்தம் எவ்வளவு இருக்கும் பாருங்க சகோதரர்களே. அந்த அளவுக்கு உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களையும் விட சிறந்தது அந்த அளவு இடம். அப்போ இதுக்கு என்ன வேல்யூ?
அதுக்கு என்ன வேல்யூ? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? நம்ம என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? சொர்க்கம் என்பது லேசானது. ஹதீஸ் இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். மன் கான லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலுல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ சொர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சிருவாங்க அப்படின்னு தானே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வசனத்தை யார் கேட்பா? அம் ஹசிபுத்து, அல்லாஹ் தஆலா சொல்றா, நீங்க ஈமான் கொண்டுட்டீங்கன்றதுக்காக உங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுருவான், அப்படியே போயிடுவான் நீங்க நினைக்கிறீங்களா? சொர்க்கத்துக்குள்ள அவ்வளவு லேசா நீங்க போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பார்க்கணும் சகோதரர்களே. இந்த சொர்க்கத்துக்காக நம்ம என்ன அமல்கள் இந்த உலகத்துல செய்தோம், என்ன தியாகத்தை செய்தோம், அதற்குண்டான ஈடுபாடு நம்ம கிட்ட என்ன இருக்கு, அதற்குண்டான நம்ம கிட்ட கட்டு சாதத்தை என்ன தயார் செய்து வைத்திருக்கிறோம், சிந்திச்சு பார்த்தோமா? அதை பற்றி புரிந்தோமா? ஒரு சில பேர்கள் சொர்க்கத்தில் கொடுக்கக்கூடிய உணவுகளோட அத குடிக்கக்கூடிய ஒரு சில பேர்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டோம். அல்லாஹ் தஆலா அங்க ஹவுஸ் கௌசர்ல தண்ணி கொடுக்கப்படும், அங்க பால் இருக்கும், மது இருக்கும். மதுனா என்ன இந்த மாதிரி மதுவா? பாலுனா இந்த மாதிரி பாலா? அல்லாஹ் தஆலா அங்க சொர்க்கவாசிகளுக்கு நீர் கொடுப்பானே, அந்த நீர் இந்த மாதிரி இருக்குமா? சொல்லுங்க, எப்படி இருக்கும் நீர்? எப்படி இருக்கும் நீர்? அல்லாஹ் அக்பர். அந்த நீர் கெட்டு போவாது, அந்த நீர் கெட்டு போவாது. அந்த நீரில பூச்சி புழு ஏதாவது வருமா? மூடி வச்சா எப்படி? இங்க தண்ணீரை பூட்டி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு நாள் 2 நாள் கழிச்சு பூச்சிகள் வந்துடும். அந்த மாதிரியே தண்ணி ஏறாது, பாசை சேர்ந்துடும், துர்நாற்றம், அதுல இருந்து வரக்கூடிய வாடைகள் மாறிடுமா? கிடையாது சகோதரர்களே. அதே போல அல்லாஹ் தஆலா இங்க இருக்கிற பால் மாதிரி தான் அங்க இருக்கிற பாலை கொடுப்பானா? இங்க இருக்கக்கூடிய பால் மாதிரி தான் அல்லாஹ் தஆலா அங்க பால்களை கொடுப்பானா? இங்க இருக்கக்கூடிய மதுவை நீங்கள் அறிந்தினால், இங்க இருக்கக்கூடிய மதுவை நீங்கள் அறிந்தினால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு போதை வரும், அதுக்கப்புறம் குடிக்க முடியாது, வாந்தி எடுக்கும், உங்களோட நினைவே போயிடும். அல்லாஹ் தஆலா அங்க கொடுக்கக்கூடிய ஹம்ர், அந்த மதுபானம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு குடிக்க குடிக்க உங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதா இருக்கும், உங்களுக்கு போதை என்பது இருக்காது. என்னது? இங்க ஒரே மாதிரி பேர் இருக்கிறதுனால அது வேறு இது வேறு, அது ஃபுல்லா மொத்தமா நன்மை உங்களுக்கு, அது உங்களுக்கு எல்லாம் நன்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேரித்த பழத்தை சொல்றான், மாதுளம் பழத்தை பத்தி சொல்றான். இங்க இருக்கக்கூடிய பேரித்த பழம் மாதிரி அங்க கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. இங்க இருக்கக்கூடிய மாதுளம் பழம் மாதிரி அங்க ருசி இருக்குமா? டோட்டலா வேறு, டோட்டலா வேறு வேறாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். பாருங்கள் சகோதரர்களே, அந்த சொர்க்கத்துக்கு உண்டான தயாரிப்பு, அதுக்குண்டான ஆசைகள் நம்மளிடம் இருக்கிறதா? எப்படி அல்லாஹ் தஆலா என்னை பிடிப்பான், அல்லாஹ் தஆலா என்னை தண்டிப்பான் என்பதாக எப்படி நம்ம பயப்படுறோமோ, அல்லாஹ் தஆலாவோட அன்புனாலேயும் அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய பாசத்தினாலேயும் முஹப்பத்தினாலேயும் நம்ம அழுகணும் சகோதரர்கள். அல்லாஹ் தஆலா பின்னாடி பார்ப்போம், எதுக்கு முஹப்பத் அல்லாஹ் மேல நேசம் கொள்ளணும் அப்படின்ட்டு. பாருங்கள் சகோதரர்கள், அந்த சொர்க்கம் எப்படிப்பட்டது இருக்கும். அதே போல ஆண்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹூர்லீன் என்ன வச்சிருக்கா? ஹூர்லீன் வைத்திருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய பெண்களை பார்த்துட்டு பொண்டாட்டி என்ன சொல்றது, என்னோட குடும்பம் வேணாம், என அப்பாவை அம்மாவை எதிரி என்ன சொல்றது, அவங்கள தூக்கி உதறி தள்ளிட்டு அவங்கள உலகத்தையே எதிர்த்து நான் ஒரு பெண்ணுக்காக நேசம் கொள்றேன், பாசம் கொள்றேன் அப்படின்னு சொல்லி லவ் பண்ணி போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஹூர்லீன்களை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றான்? எந்த ஜின்னும் எந்த மனுஷனும் அந்த தீண்டி இருக்க மாட்டார்கள், அவங்க எப்பவுமே அழகா இருப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய இங்கே துர்நாற்றம் அடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் நம்ம. ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 2 நாள் குளிக்கல, 3 நாள் குளிக்கல, நம்மளோட நிலைமை என்ன? உடம்புல இருந்து துர்நாற்றம் வீசும், துர்நாற்றம் வீசும். ஒருவர் ஒருவரை வெறுப்பார். அங்கே அப்படியா? கிடையாது சகோதரர்களே. ஒரு மனிதன், ஒரு சொர்க்கவாசி ஒரு ஹூர்லீனை பார்த்து மயங்கி இருப்பானா? அப்படியே அந்த பார்த்துட்டே மயங்கிட்டே இருப்பானா? ஒரு புறத்துல இருந்து ஒருத்தங்க தட்டுவாங்க, யாரா இது தட்டுறதுன்னு சொல்லி வெறுப்பா இருக்குமா? திரும்பி பார்ப்பானா? அந்த வெறுப்போட ஒரு அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்குமா? இங்க ஒண்ணு பார்ப்பானா? அந்த ஹூர்லீன் இதை விட ரொம்ப பெஸ்டா இருக்குமா? இந்த ஹூர்லீன் அதை விட ரொம்ப பெஸ்டா இருக்குமா? அல்லாஹ் அக்பர். பாருங்கள் சகோதரர்கள், அந்த சொர்க்கத்துக்கு எதுக்காக அல்லாஹ் தஆலா இதெல்லாம் தரான்? மனுஷனுக்கு இங்க ஹராமாக்கிட்டான், மனுஷனுக்கு இங்க என்ன பண்ணிட்டான்? மதுவை ஹராமாக்கிட்டான், ஜினா விபச்சாரத்தை ஹராமாக்கிட்டான். ஏன் அங்க தரான் அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் தஆலா இங்கே தடை செய்ததை அல்லாஹ் தஆலா நாளைக்கு அங்க வழங்குவான்.
அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் மனுஷனோட நஃப்ஸ், மனுஷனோட ஆத்மா எப்படிப்பட்டது, அவனுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், எதை கொண்டு அவன் திருப்தி அடைவான், சந்தோஷப்படுவான், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லி எதை சொல்லுவான். இங்க இருக்கக்கூடிய அல்லாஹு தாலா தடுத்ததை அல்லாஹு தாலா நாளை மறுமையில் கொடுப்பான். அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் அவனை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும், எப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும். அந்த சந்தோஷமும் என்ன ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குமா? சொர்க்கத்தில் கிடையாது. குறிப்பிட்ட அளவு இருக்குமா? ஒரு பழத்தை சாப்பிடுவான், ருசியாக இருக்கும். இன்னொரு பழத்தை சாப்பிடுவான், அதை விட ருசியாக இருக்கும். இன்னொரு பழத்தை சாப்பிடுவான், அதுவும் ருசியாக இருக்கும். திருப்பி முதல்ல இருந்து அந்த பழத்தை சாப்பிடுவான். அந்த பழத்தை சாப்பிட்டால் இந்த 2 பழத்தை, இந்த 3 பழத்தை போல முதல் பழத்தை எப்படி சாப்பிட்டானோ சாப்பிட்டா இது இன்னும் கொஞ்சம் ருசியா இருக்கும். சாப்பிட்டோன்னு வயிறு ரொம்பிடுமா? அதுக்கப்புறம் சாப்பிட முடியாதா? சாப்பிட்ட திருப்பி இருக்கும் வயிறு ரொம்பிடுமா? அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. அப்படி கிடையாது. அன்லிமிட்டெட், அன்லிமிட்டெட் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அந்த சொர்க்கத்துக்கு உண்டான தயாரிப்பு என்ன செய்தோம் நாம்? சொர்க்கத்துக்கு உண்டான தயாரிப்பு நாம் என்ன செய்தோம்? அதுக்கு உண்டான ஆசை இருக்கிறதா? நமது வணக்க வழிபாடுகள் அப்படி இருக்கிறதா? சொர்க்கத்துக்காக எப்படி தியாகம் செய்தார்கள். சொர்க்கத்தில் ஒரே ஒரு மரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மொத்த சொத்தையும் தானமாக தர்மமாக கொடுத்து விட்டார்கள். சொர்க்கம் எப்படிப்பட்டது? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரம் எப்படி இருக்கும்? எந்த அளவுக்கு உயரமா இருக்கும்? எந்த அளவுக்கு நிழல் தரும்? ஹதீஸில் வருகின்றது பாருங்கள் சகோதரர்களே, ஒரு மனிதன் அந்த மரத்தோட நிழலில் 100 வருஷம் நடந்து சென்றால் அந்த மரத்தோட நிழலை அவன் கடக்க முடியாது. எந்த அளவுக்கு இருக்கும் நிழல்? ஒரு மனிதன் 100 வருஷம் நடந்து சென்றால் அந்த மரத்தோட நிழலை கூட கடக்க முடியாது. அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் சொர்க்கம். சொர்க்கத்தில் வீடுகள் இருக்காது, மாளிகைகள் இருக்கும். சொர்க்கத்தில் என்ன இருக்கும்? மாளிகைகள் கொடுக்கப்படும் அங்கே. அல்லாஹ் அக்பர். பாருங்கள் சகோதரர்களே, அபூ தல்ஹா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபைக்கு ஒரு மனிதர் வரார். வந்து அந்த சொர்க்கத்தின் மேல இருக்கக்கூடிய ஈடுபாடு, சொர்க்கத்தோட ருசி, அதோட கண்ணியத்தை, அதோட அருமையை புரிந்ததற்காக அபூ தல்ஹா என்ன செய்தார் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் சபைக்கு ஒரு மனிதர் வரார். வந்து கூறுகின்றார், என்னோட தோட்டமும் இன்னொரு யத்தீம், அவர் வாலிபவர், அவரோட தோட்டமும் ஒன்றாக இருக்கிறது. எனது தோட்டத்தில் நான் வேலி எடுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். அதனால் எனக்கு ஒரு மரம் அவர் புறத்திலிருந்து என் புறத்திலிருந்தும் சாய்ந்திருக்கிறது. ரெண்டு பேரோட இதுல இருந்தும் இருக்கு. அந்த ஒரு மரத்தை கொடுத்துட்டாருன்னா நான் வேலி எடுத்துருவேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த நபரை அழைக்கிறார். அந்த யத்தீமான அந்த நபரை அழைக்கிறார். அழைத்து சொல்றாங்க, நீங்க இந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க. என்ன? இந்த ஒரு மரத்தை நீங்க கொடுத்துருங்க, உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்கு அப்படின்ட்டு. புரியல அவருக்கு. அவர் என்ன சொல்றார்? தரமாட்டேன் அப்படின்ட்டார். போயிடுறாங்க, பேசுறாங்க. அவர் தரமாட்டேன்றாரு. நீங்க இப்படி வச்சு வேலையை போட்டுங்க போற. அபூ தல்ஹா ஓடி போறாரு அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட. போய் கேட்கிறார், அல்லாஹ்வோட தூதரே, சிறப்பா அந்த ஒரு மரம் அவர் கொடுத்தாதான் அவருக்கு மட்டும்தான் சொர்க்கமா, இல்லை யார் வாங்கி கொடுத்தாலும் அந்த சிறப்பு இருக்கா அப்படின்றாங்க. என்ன கேட்குறாங்க? என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்குறாங்க? சிறப்பு அவருக்கு மட்டும்தானா, இல்லை வேற யார் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கும் அதே தானா? யார் வாங்கி கொடுத்தாலும் அதே, அவங்களுக்கும் சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள் சகோதரர்களே, போகிறாங்க அபூ தல்ஹா அந்த வாலிபர்கிட்ட, அந்த யத்தீமான வாலிபர்கிட்ட போயிட்டு அபூ தல்ஹாக்கு சொல்கிறாங்க, வாலிபரே, என்னை யாருன்னு தெரியுதா அப்படின்றாங்க. அப்போது அந்த வாலிபர் சொல்கிறார், அபூ தல்ஹா, உங்களை தெரியாமல் இருக்குமா? நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாயி. நீங்கள் யார்? ஒரு சக்ஸஸ்ஃபுல் விவசாயி. உங்களை போய் தெரியாமல் இருக்குமா? அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் அந்த ஒரு மரத்தை கொடுத்துருங்க. அல்லாஹ்வோட தூதர் கேட்டாங்க இல்லையா, அந்த ஒரு மரத்தை நீங்கள் கொடுத்துருங்க. என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்குது, அது 600 பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு தோட்டம். அதில் ஒரு வீடும் இருக்குது. என்ன? அதில் ஒரு கிணறும் இருக்குது. எல்லாமே கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஒரே ஒரு மரத்தை கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அந்த கேட்டோன்னே அந்த வாலிபர் சொல்கிறார், அபூ தல்ஹா என்ன சொல்கிறார் பாருங்க அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறார், அபூ தல்ஹா, என்னோட செயல்களை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, வெளிப்படுத்திடாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. அந்த ஒரு மரம் கொடுங்க, உங்களுக்கு தோட்டம் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க, அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வோட தூதர்கிட்ட அந்த மரத்தை வாங்கிட்டு போயிட்டு சொல்கிறாரு, அந்த வாலிபர் அந்த மரத்தை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாரு. எனக்கு சொர்க்கத்தில் ஒரு என்ன
மரம் இருக்கு இல்லையா அல்லாவோட தூதரன்னு கேட்குறாங்க அபூதல்ஹா கிட்ட. அபூதல்ஹா கேட்குறாங்க, அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க ஆமாம் இருக்குது உங்களுக்கு அப்படின்றாங்க. இப்போ பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ், சந்தோஷமா நீங்கள் அதுக்கப்புறம் கேட்குறாங்க அல்லாவோட தூதர், நீங்கள் எப்படி வாங்கினீங்க அந்த மரத்தை? நீங்கள் ஏதாவது மிரட்டினீங்களா அந்த பையனை? ஏதாவது சொல்லி எப்படி வாங்கினீங்க? அப்போ சொல்கிறாங்க அபூதல்ஹா, அல்லாவோட தூதரே, உங்களுக்கு களைப்பாக இருக்கும் போது ஓய்வு எடுக்கிறதுக்காக, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நீங்கள் வருவீங்க இல்லையா, அந்த தோட்டத்தை கொடுத்துட்டு நான் இந்த ஒரு மரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அல்லாவோட தூதர். இது கேட்டோடனே திருப்பியும் சொல்கிறாங்க ஜன்னத்தா, அவங்களுக்கு ரெண்டு மரம் இருக்குது அப்படின்றாங்க. அல்லாஹ் அக்பர். பாருங்க சகோதரர்களே, என்ன சொன்னாங்க? இது கேட்டதுக்கு அப்புறம் அபூதல்ஹா ஓடி போகிறாங்க. அவங்க மனைவி உம்மு சுலைம ஓடி போயிட்டு அந்த தோட்டத்தோட வெளியே நின்ட்டாங்க. என்னது, அந்த தோட்டத்துக்கு வெளியே நின்று சவுண்டு கொடுக்குறாங்க. என்ன சத்தம் கொடுக்குறாங்க? உம்மு சுலைம், நீங்கள் வெளியே வாங்க, வீட்டிலேருந்து குழந்தைங்களை மட்டும் கூப்பிட்டு, பொருட்களை கூட எடுக்கக்கூடாது, என்ன குழந்தைங்களை மட்டும் கூப்பிட்டு வெளியே வாங்க. அபூதல்ஹா எப்போ வந்தாலும் அந்த தோட்டத்துக்குள்ளே ஏதாவது பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போகக்கூடிய வீட்டுக்கு வர. அபூதல்ஹா மாற்றமா இந்த மாதிரி கேட்குறாரு. உம்மு சுலைம் கேட்குறாங்க என்ன விஷயங்க அப்படின்ட்டு. அப்போ சொல்கிறாங்க, அந்த பெண்மணியும் பாருங்க எப்படி இருந்தாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பொருந்தி கொண்ட அந்த சொர்க்கத்தை என்னன்னு சொல்லி அறிந்த அந்த பெண்மணியும் எப்படி இருந்தாங்க பாருங்களேன், அவங்களோட பதில் எப்படி இருக்கு. அப்போ சொல்கிறாங்க அபூதல்ஹா இந்த சம்பவத்தை சொன்னேன்னு சொல்கிறாங்க, உங்களோட வியாபாரம் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டே இருக்காங்க. குழந்தை 600 பேர் யுத்தமலம், வீடு கிணறு எல்லாம் விட்டாங்க. அல்லாஹ், இந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பது ஆசை. நம்ம அட்லீஸ்ட் என்னது, குறைந்தபட்சம் இந்த சொர்க்கத்துக்கு உண்டான செயல் என்ன செஞ்சோம்? நம்மளே கேள்வி கேட்டுக்கலாம். வெளியில எல்லாம் போய் சொல்ல தேவையில்ல. நம்ம என்ன செயல் செய்தோம் இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக? அல்லாஹ் தஆலா சொல்றான், சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது, சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டது. எந்த கண்களும், எந்த காதுகளும், எந்த சிந்தனைகளும், எந்த பார்வை எதுவும் பார்த்துருக்காது. உங்களோட கற்பனைக்கு, உங்களோட சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அந்த சொர்க்கம். யாருமே கணிக்க முடியாது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்றாங்க, ஒரு முத்து இருக்கும், என்ன ஒரு முத்து இருக்கும், அவ்வளோ பெரிய முத்து இருக்கும், அதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாளிகை மாதிரி அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருப்பான். இந்த சொர்க்கத்தை கேட்கும் போது எப்படி ஆசைப்படணும்? நமக்கு அலட்சியமா பொடுபோக்கா கேட்கணும். ஏதோ சொல்லணும், வந்தாங்க உட்கார்ந்துட்டோம், கேட்கணும். அது மேல இருக்கக்கூடிய ஒரு பற்று, ஆசை. இதே உலகத்துல நமக்கு இந்த இடத்துல இந்த ஜும்மால ஏலான் பண்ணப்படுது, எனக்கும் உட்பட்டு தான் நான் சொல்றேன். உங்களுக்கு ஆளுக்கு 5-5 ஏக்கர் தரோம். இந்த ஜும்மால சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்க அப்படியே அச்சு மாறாம சொல்லணும் அப்படின்னா நம்ம கிட்ட எப்படி இருக்கும் அந்த ஆசை? இந்த துனியாவோட ஆசை எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லை, ஒரு 1 லட்ச ரூபா தரேன்னு சொன்னாலே அவ்வளோதான். நம்மளோட குதுபாவில் எப்படி இருக்கும் ஈடுபாடு? யாராவது அலட்சியமா இருப்பாங்களா? நோட் புக்கும் பெண்ணும் எடுத்துட்டு வந்துருவாங்க எழுதுறதுக்கு, ஒரு வார்த்தை மாறக்கூடாது என்பதுக்காக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். இந்த 1 லட்ச ரூபான்றது என்ன, ஜன்னத்தோட டிக்கெட்டா? பாருங்கள் சகோதரர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. ஒரு சம்பவத்தை சொல்றோம் பாருங்க. இறுதியாக என்னது, இறுதியாக சொர்க்கத்துக்குள் நுழையக்கூடியவன், அவங்ககிட்ட என்ன இருக்கும்? ஈமான் இருக்கும். அல்லாஹ் மீதும், மலக்கு மீதும், வேதங்கள் மீதும், தூதர்கள் மீதும், மறுமை நாள் மீதும், விதி நன்மையோ தீமையோ, அல்லாஹ்வின் இந்த மாதிரி எல்லா ஈமானோட எல்லா விஷயமும் இருக்கும். சில பாவங்கள்னால அல்லாஹ் தஆலா அவனை நரகத்தில் வேதனை செய்வான். அப்போ அல்லாஹ் கிட்ட சொல்லுவான், ஃபர்ஸ்ட் சத்தியம் செஞ்சு, யா அல்லாஹ் உன்னோட கண்ணியத்தின் மீது சத்தியம் செய்கிறேன், இந்த காஃபிர்கள் எல்லாம் இலக்காரமா என்ன பேசுறாங்க, என்ன பண்ணு, சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து எடுத்து நீ நரகத்தோட அந்த வாசல்ல வச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹு தஆலா அவனை என்ன பண்ணுவான், இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் இல்லப்பான்னு சொல்லி அல்லாஹு தஆலா வாக்குறுதி வாங்க, எதுவும் கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்ட்டு. அல்லாஹு தஆலா அவனை நரகத்தோட வேதனையிலிருந்து எடுத்து நரகத்தோட வாசல்ல வைப்பான். அங்கேருந்து கேட்பான் திருப்பியும் அல்லாஹு தஆலா கிட்ட கொஞ்ச நாள், யா அல்லாஹ் எனக்கு இந்த நரகத்திலிருந்து என்னோட முகத்தை திருப்பிறேன் யா அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் அப்படின்னும். திருப்பி அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு கேட்பான், யா அல்லாஹ் உனது கண்ணியத்தின் மீது நான் சத்தியமாக தொய்சத்துல்லாஹி, உன்னோட கண்ணியத்தின் மீது நான் சத்தியமாக கேட்குறேன், இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன், இப்போதானப்பா நீ சொன்ன வேற எதுவும் கேட்க மாட்டேன், திருப்பியும் கேட்குறியா யா அல்லாஹ் என்னோட முகத்தை சொர்க்கத்தின் பக்கம் திருப்பிறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பான்.
அல்லாஹு தஆலா இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன் இல்லைன்னு சொல்லி அல்லாஹு தஆலா கேட்பாங்க. கேட்க மாட்டேன் அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹு தஆலா அவனை சொர்க்கத்துக்கு கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்பான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த அடியான் பாருங்கள், அல்லாவோட முஹப்பத்தில் எதுக்காக அழுவணும் அப்படின்றது, அல்லாவோட முஹப்பத்தில் எதுக்காக நம்ம அழுவணும்னு சொல்லி பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த அடியான் மீது எப்படி கருணையை பொழிகிறான்னு பாருங்கள். அல்லாஹு தஆலா நம் மீது எப்படி கருணையை பொழிகிறான் என்பது பாருங்க. அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்பான், திருப்பியும் அல்ல, யா அல்லாஹ் உன் மேலே சத்தியமாக கேட்குறேன், உன்னோட கண்ணியத்தின் மீது சத்தியமாக கேட்குறேன், யா அல்லாஹ் என்னை அந்த சொர்க்கத்தோட வாசல்ல விட்டுறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பான். வேற எதுவும் இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலிருந்து எடுப்பான் ஒரு நகர், அந்த ஹயாத்து நகர்ன்னு சொல்லுவாங்க, அதில் குளிப்பாட்டுவான். எதுக்காக அப்படின்னா, அந்த மனிதன் நரகத்தில் காயம் இருக்கு இல்லையா, அந்த காயத்தெல்லாம் அல்லாஹு தஆலா குணப்படுத்துவதற்காக. அதே போல சொர்க்கத்துக்கு போனோம் அப்படின்னா சொர்க்கத்தில் அனுபவிக்கிறதுக்கு சக்தி வேணும்ல, தெம்பு வேணும்ல. இப்போ பலவீனமா கொண்டு போய் விட்டா அவனால சந்தோஷப்படுத்த முடியுமா? கையை காலை உடைச்சி ஃபுட்பால் விளையாடுறனா விளையாட முடியுமா? அந்த மாதிரி அல்லாஹு தஆலா அவன் வேதனை செய்யப்பட்டதுக்காக, அந்த புண்கள் காய்வதற்காக, அவன் திருப்பியும் உடல்ல அந்த ஆரோக்கியத்தை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா அதில் குளிப்பாட்டி திருப்பியும் கொண்டு போய் வைப்பான். சொர்க்கத்தில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டே இருப்பான். திருப்பியும் கேட்பான், தோ இஸ்ஸத்துல்லா, யா அல்லாஹ் உன்னோட கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் கேட்குறேன் யா அல்லாஹ் அப்படின்னு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யா அல்லாஹ் உன்னோட கண்ணியத்தின் மீது நான் கேட்குறேன் யா அல்லாஹ், என்ன சொர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பான். அல்லாஹு அக்பர். எப்படி இருக்கும் பாருங்களேன், அல்லாஹ்வோட முஹப்பத் தன்னோட அடியார்கள் மீது எப்படி இருக்கு சொல்லி பாருங்களேன். என்னப்பா நீ எதுவும் கேட்க மாட்டேன்னு நீ சொன்னியப்பா? இல்லையா அல்லாஹ், இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அல்லாஹ். சொர்க்கம் என்பது எப்படி விசாலமாக பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அடியான் உள்ளே போனதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சுருக்கி காட்டும் அவனோட கண்ணுக்கு. போய் பார்ப்பான், சொர்க்கத்தில் இடமே இல்லாத மாதிரி காட்சி அளிக்கும். யா அல்லாஹ் என்ன யா அல்லாஹ். திருப்பி வருவான் சொர்க்கத்துக்குள்ளே போக சொல்லி, இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன்றவன் திருப்பி அல்லாஹ் கிட்ட கேட்பான், யா அல்லாஹ் உனது கண்ணியத்தின் மீது நான் உன் மீது சத்தியமா கேட்கிறேன், எனக்கு சொர்க்கத்துல ஒரு இடத்தை கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்ட்டு. என்ன கேட்பான்? சொர்க்கத்துல ஒரு இடத்தை கொடுத்துறியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ என்னப்பா எதுவும் கேட்க மாட்டேன்னு திரும்ப இதே கேட்குறியா அல்லாஹ்? அப்போ சொல்லுவான் அந்த அடியான், யா அல்லாஹ் உன்னோட கண்ணியத்துல, உன்னோட கருணையில, உன்னோட ரஹமத்துல என்னையெல்லாம் குறைஞ்சிடும் இந்த அடியானுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுத்துட்டா. அந்த அடியான் என்ன கேட்பான்? யார் இது? முதல் செல்லமா, இவன் தான் இறுதியாக போகக்கூடியவன். அல்லாஹு தஆலா கீழே கேட்பான். அல்லாஹு தஆலா சொல்லுவான் அதற்கு பிறகு, இந்த வார்த்தை சொன்னதற்கு பிறகு, தமன்னா ஆசைப்படு. என்ன சொல்லுவான்? தமன்னா ஆசைப்படு. ஆசைப்பட்டு சும்மா தமன்னா, பிறகு நீ ஆசைப்படு, இன்னும் ஆசைப்படு. இதே போல அல்லாஹு தஆலா 5 முறை சொல்லுவான். சும்மா தமன்னா, அப்படியே சொல்லிட்டே இருப்பான். யா அல்லாஹ் ஆசைப்பட்டுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னும், ஆசைப்பட்டுட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுவான். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா ததூன். நீ எதை ஆசைப்பட்டியோ அதை கொடுக்கிறேன், நீ எதை ஆசைப்பட்டியோ அதை நான் கொடுக்கிறேன், நீ எதை விரும்பவில்லையோ அதையும் நான் கொடுக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லும். ஆசைப்பட்டல கொடுத்துட்ட, நீ ஆசைப்பட்டல கொடுத்துட்ட, நீ ஆசைப்படாததையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து கொடுத்துருவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த பூமியை விட, இந்த வானத்தை விட 10 மடங்கு பெருசான உங்களுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ் நீ என்ன கேலி கிண்டல் செய்றியா? அவனோட குறுகிய அவசர புத்தி, மனிதனோட அந்த அவசர புத்தினால என்ன கேலி கிண்டல் செய்றியா? இல்ல நான் என்ன கேட்டேன், ஒரு சின்ன இடம் தானே கேட்டேன், அவசரக்காரனா இருக்கான்ல மனுஷன். அந்த மாலிக் முல்க், நான் யாரு? அரசர்களுக்கெல்லாம் அரசன். அந்த மாலிக் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், என்னோட தகுதி கிடையாது உன்னிடம் கேலி கிண்டல் செய்வது, நீ போ சொர்க்கத்துக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புவான். இந்த ஆயத்தை பாருங்க, ரப்பு ஸமாவாத்து வல் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்றான், வானங்கள் பூமிகளை விட விசாலமானது. அல்லாஹ் தஆலா அதை தான் இந்த இடத்துல சொல்றான். 10 வானங்கள் 10 பூமியை விட விசாலமான சொர்க்கம் யாருக்கு தருகிறான்? அந்த இறுதியாக போகக்கூடிய அந்த மனிதனுக்கு தருகிறான். அப்ப அந்த சொர்க்கத்துக்கு உண்டான தயாரிப்பு நம்ம கிட்ட என்ன இருக்கு சகோதரர்கள்? அதுக்குண்டான விஷயங்கள் எப்படி கிடைக்கும் நமக்கு பாருங்க. நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா டைம் கூட சீக்கிரமா போகுது. அல்லாஹ் அக்பர். பாருங்க சகோதரர், இந்த சொர்க்கத்தை எப்படி அடைய முடியும்? நமக்கு ஒரு வீடு வேணுமா சொர்க்கத்தில்? அல்லாஹ்வோட தூதர் என்ன சொல்லிட்டு போனாங்க? நீங்க ஃபர்லான தொழுகைக்கு பிறகு என்ன செய்யாதீங்க, என்ன செய்யுங்க,
சுன்னத்தை இந்த 12 ரக்காத்தை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கு? சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கு அப்படின்னு. ஃபஜ்ர் என்னென்ன தொழுகை? ஃபஜருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 சுன்னத்து, லோஹருக்கு முன்னாடி 4, லோஹருக்கு அப்புறம் 2, மக்ரிபுக்கு அப்புறம் 2, இஷாக்கு அப்புறம் 2. இதை யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. கண்டினியூ ஒரு வாட்டி தொழுது எனக்கு ஒரு வீடு கிடைச்சு அப்படி கிடையாது. கண்டினியூ தொழுணும். உங்களோட வாழ்க்கை கபருக்கு போகிறதுக்கு அப்புறம், ஃபஜருக்கு அப்புறம், மக்ரிபுக்கு அப்புறம் பாருங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வ அஊது பிக மினன் நார். இது 3 வரை வாட்டி நீங்கள் ஓதுங்க. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, நரக நெருப்பின் வேதனையை விட்டு நீ என்னை பாதுகாத்துரு என்பதாக துவா கேட்க சொன்னாங்க. சாதாரண ஒரு பேரிச்ச பழத்தோட ஒரு பகுதியை கொடுத்தாவது சொர்க்கத்தை நீங்கள் அடைங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம தொழுவது மூலியமாக நீங்கள் சொர்க்கத்தை அடைங்க அப்படின்னாங்க. எப்படி தொழுகலை அப்படின்னா, சஹர்ன்ற அந்த நரகத்தை வைத்து அல்லாஹு தாலா தண்டிப்பானோ அதே மாதிரி அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளுக்கும் அப்படிதான். நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை தரான். இந்த மாதிரி நம்மளோட வணக்க வழிபாடுகளில் நம்ம ஈடுபாடு காட்டணும். அதிகமாக அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக, அல்லாஹு தாலாவோட நேசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி. இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். சொர்க்கத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அல்லாஹ் அக்பர். அப்போ முதல் தர்ஜாலாம் எப்படி இருக்கும் சொல்லி பாருங்களேன். சஹாபாக்களோட இருக்கிறது, நபிமார்களோட இருக்கிறது, யத்தீம்களோட நீங்கள் சரியாக நடத்துங்க. யத்தீம்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்க. அல்லாஹு தாலா என்ன சொல்லலாம்? வல் யதாமா வல் மசாகின், மிஸ்கின்களுக்கு செய்யுங்க. நாளைக்கு யார் யத்தீமுக்கு ஆதரவு தராங்களோ நாளைக்கு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, மறுமை நாளில் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம்? அவரும் நம்மளும் இப்படி இருப்போம். யார் ஒருத்தர் பள்ளிவாசல் கட்டுறாங்களோ அதே போல் அவங்களுக்கும் அல்லாஹ்வோட வீடு யார் கட்டுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு இருக்குன்னாங்க. அல்லாஹ் பாருங்கள் சகோதரர், எவ்வளோ வாய்ப்பு அல்லாஹு தாலா கொடுத்துட்டே போகிறான். ஏழைக்கு தர்மம் கொடுக்குற மூலியமா, தொழுறது மூலியமா அல்லாஹு தாலா எப்படியாவது சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எப்படி அல்லாஹு தாலா விரைந்து வாருங்கள். முதல்ல உங்களுக்கு ஓதுனா இல்லையா, வசாரியு இலா மக்ஃபிரத்தும் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்தி வல் அர்த். அதன் பக்கம் விரைந்து வாருங்க. அல்லாஹ்வோட பாவ மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்க. அல்லாஹு தாலா அந்த மாதிரி மக்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.